சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், எதுக்கு இங்க வந்த நீ? யார் உன்னை உள்ள விட்டா? கதவு திறந்திருந்தா உன் இஷ்டத்துக்கு வந்து உள்ள உட்கார்ந்திருப்பியா? எந்திரி, வெளியே போ. அம்மா இந்தாங்கம்மா. Thank you. ஏய், நீதான் அவளை வர வச்சியா? எதுக்குடி அவளை வர வச்ச? வர வச்சது இல்லாம அவளை நடு வீட்டுல உட்கார வச்சு குடிக்க காப்பி வேற போட்டு குடுக்குறியா? உன்னதாண்டி கேக்குறேன். முதல்ல அவளுக்கு கொடுத்த காப்பியை புடிங்கி வச்சுட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பு. அம்மா, காஃபி எப்படிமா இருக்கு? உன் கை பக்குவம் எப்பவுமே ஸ்பெஷல் தான் தேவி. காஃபி சூப்பரா இருக்கு. உங்க பேத்திக்கு வேதனாகி உதவி செஞ்சாங்கிறதுக்காக அவளை வீட்டுல வச்சு உபசரிக்கிறது சரியில்லை. அவளுக்குள்ள என்ன உறவானாலும் அதை இந்த வீட்டை விட்டு வெளியே வச்சுக்க சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது எனக்கு அவமானமா இருக்கு. கேட்டியா உன் மாமனார் சொன்னத? அவரே சொல்றதுக்கு அப்புறமும் இப்ப நீ அவளை வெளியில போ சொல்லல, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்ட. அப்புறம் என்ன? அவரை என் மாமனாருன்னு சொல்றீங்களே, என்ன அவரு மருமகளா ஏத்துக்கிட்டாரா? அவர் பையன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த என்ன வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு அவர் பையனா மட்டும் ஏத்துக்கிட்டாருல, அது மட்டும் சரியா? பாரு, அப்படியெல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? என்ன ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் என்ன இல்லாததையா பேசுறேன்? இந்த வீட்ல இருக்கிறதையும் இவங்க நடந்துக்கிறதையும் பத்தி தானே பேசுறேன். நான் இப்படி எல்லாம் பேசினா உன் மருமக மனசு வருத்தப்படுமா பாட்டி? நீங்க உங்க மருமக அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி அவரும் அவரோட மருமகளான என்ன அவமானப்படுத்தாம இருந்திருந்தா நானும் அவரை மாமனாரா மதிச்சிருப்பேன்ல. ஆனா அவரு என்ன ஒரு பொண்ணா கூட மதிக்காம என்ன விட்டுட்டு வந்தாதான் அவரு பையனை ஏத்துப்பேன்னு சொல்லி அவரு பையனை மட்டும் ஏத்துக்கிட்டாரே, இவரை நான் மதிக்கணுமா? ஏய், போதும், நிறுத்து. அத்தை, இதுக்கு மேல நான் என் மரியாதையை கெடுத்துக்க விரும்பல. பெத்து வளர்த்த இவங்களே என்னையும் கணேசனையும் ரோட்ல விட்டுட்டு வந்தப்ப இந்த வேதநாயகி அம்மா தான் எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. இவங்கள உங்களுக்காக இந்த வீட்டை விட்டு அனுப்பணுமா? என்ன அவள முக்கியம்னு சொல்லி பாட்டி, எங்களை இவங்க தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இவங்க தான் பாட்டி. இவங்களை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல பாட்டி. இவன் நம்மளோட எதிரி தேவி. நீங்க தான் பாட்டி இவங்களை எதிரியா பாக்குறீங்க. இவங்க உங்களை எதிரியா பாக்கல. அப்படி பாத்திருந்தா என்னையும் கணேசனையும் என்னைக்கோ கொண்டு இருப்பாங்க. ஏன் காப்பாத்தி இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாங்க? ஏன்னா இவங்களுக்கு நியாயம் என்னன்னு தெரியும், நல்லவங்க யாருன்னு தெரியும். உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க என்னோட கெஸ்ட், எனக்கு அம்மா மாதிரி. இவங்க என்ன பார்க்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வருவாங்க. யாரும் எதுவும் கேட்க கூடாது. இருடி, உன் அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இவ உன்னை பார்க்க வர்றத நாங்க கேட்க கூடாதா? இத உங்க அப்பா முன்னாடி நீ சொல்லியிருந்தீனா இந்நேரம் பல்லு எகிரி பக்கத்து வீட்டுல போய் விழுந்து தெரிச்சிருக்கும். அவன் இங்க இல்லன்னு என்கிட்ட நீ எகத்தாளமா பேசிட்டு இருக்கியா? இந்த நேரம் பார்த்து சிதம்பரம் வேற வெளியூர் போயிருக்கான். அவன் மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. ஏதோ சொன்னியே உனக்கு இவ ஏதோ கெஸ்ட்னு, அந்த கெஸ்டுக்கும் உனக்கும் இருக்குடி. நாட்டாமக்காரமா, டென்ஷனை குறைங்க. நான் பார்க்க வந்தது உங்க பேத்திய இல்ல, உங்க புள்ள சிதம்பரத்தை. அவனை எதுக்குடி நீ பார்க்க வந்த? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அதை இப்ப சொன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சிதம்பரம் வரட்டும், அவரை வச்சுக்கிட்டே சொல்றேன். தேவி, உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் அப்ப வரேன். சரிங்கம்மா.
வாவ் தேவி, ஆ, உன் அப்பா செம்ம டைமிங்ல வந்து நிக்கிறாரு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னா? முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. சிதம்பரம், பயப்படாத. என்ன பார்த்தாலே ஏன் இப்படி நடுங்குற? நான் இங்க யாரையும் எதுவும் பண்ண வரல. ஏய், உன்னை பார்த்தா நான் நடுங்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், நீ என் குடும்பத்து ஆளுங்களை தொடணும்னு நினைச்சாலே நீ உயிரோட இருக்க மாட்ட. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? சிதம்பரம். தெரியும் சிதம்பரம், நீ யாருன்னு தெரியும். உன் நண்பன் யாருன்னு தெரியும்.